வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு லைஃப் கிடையாது. ஆனால் அந்த செவ்வாய் வந்து தொழிலுக்கு மட்டுமே உதவக்கூடிய ஒரு செவ்வாயாக இருக்கோ தவிர்த்து குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கிடையாது அவருக்கு இருக்க இடத்துல. அப்படி இருக்கப்ப இவருக்கு வந்து எப்போ பாருங்கள் கல்யாணம்லாம் ஆயிருக்கு, ஆல்ரெடி கல்யாணம்லாம் ஆயிருக்கு. ஆனால் வந்து அந்த கல்யாண வாழ்க்கையை அவருக்கு வாழ முடியல. ட்ரக் அடிக்ட் ஆகுறாரு. ட்ரக் அடிக்ட் ஆகிறப்போ அந்த டோட்டலாக அந்த சந்திரனும் இங்கே வேலை பார்க்குது. சந்திரன் என்ன பண்ணுதுன்னா அப்படியே மூளையை வந்து ஒரு மாதிரி க்ளவுடடாக ஆக்குது, அவருக்கு ஒரு மாதிரி ஃபேட்டிக் ஆக்குது. அது அவருக்கு வந்து தான் என்ன நினைக்கிறோன்னே தெரியாமல் தற்கொலை பற்றிய பயம் வருது அவருக்கு, 8ல் சனி இருக்கப்ப. ஆனால் இன்னொரு பக்கம் செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா தொழிலுக்கு அவர் இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த தொழில் ரீதியாக டென்ஷன், ஒர்க்கஹாலிக். ஆனால் இங்கே சனி என்ன பண்ணுதுன்னா இதுக்கான மெடிசன் அவர் எடுக்கிறார். இந்த மெடிசன் எடுத்தால் தான் அங்கே செவ்வாய்க்கு அங்கே வேலை நடக்கும். இங்கே சனியை சரி பண்ணலைன்னா அங்கே செவ்வாய் உதவாது. இப்போ செவ்வாய் வந்து சனி ஆகாது செவ்வாய்க்கு, ஆனால் சனியை டிபெண்ட் பண்ணி இருக்குது.